குளத்துல அளவுக்கு அதிகமான தண்ணீர் நிரம்பிடுங்க. இத பார்த்த பக்கத்து வயல்காரர், அது குளத்துக்கு பக்கத்துல இருந்த வயல்காரர் என்ன நினைக்கிறார்ன்னா, இந்த குளத்துல அளவுக்கு அதிகமா தண்ணீர் நிரம்பிருச்சு. இந்த தண்ணி எடுத்து நம்ம வயலுக்கு நீர் பாய்ச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சு என்ன பண்றாருன்னா, தன்னோட மூத்த மகன்ட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இத கேட்ட மீன்கள் ரொம்ப பயப்படுறாங்க. பயந்து ஐயோ! தண்ணீர் இறைச்சிட்டா என்ன பண்றது? நம்ம எங்க இருக்கலாம்? அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்குதுங்க. அதுலேருந்து ஒரு மீன் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா நீரை இறைக்க யாருமே வரமாட்டாங்க. நீங்க பயப்படவே தேவையில்ல அப்படின்னு சொல்லுதுங்க. எப்படி சொல்ற? கண்டிப்பா இறைக்க வரமாட்டாங்க. நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாரி தண்ணீர் இறைக்க யாருமே வரலங்க. அடுத்த நாள் ஆகுது. அப்ப இந்த வயல்காரர் என்ன நினைக்கிறான்னா, மூத்த மகன் சொன்னதவே கேட்கல. நம்ம 2வது மகன் கிட்ட போய் சொல்லலாம். அவன் கண்டிப்பா நீரை இறைக்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க வயல்கிட்ட. அப்ப அந்த மீன் என்ன சொல்லுது, இப்பவும் நீங்க பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா நீரை இறைக்க யாரும் வரமாட்டாங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அதே மாரியே நீரை இறைக்க யாருமே வரலங்க. அந்த வயல்காரர் 3வது நாள் என்ன பண்ணாருன்னா, தன்னோட 3வது மகன்ட்ட போய் சொன்னான். அவன் கண்டிப்பா வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது மகன்கிட்ட போய் நீரை இறைக்கவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த மீன்கள் என்ன நினைக்குதுன்னா, அப்பவும் பயப்படுதுங்க. கண்டிப்பா நீரை இறைக்க வந்துருவாங்க. 3வது மகன் வந்தே வந்துருவான். இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சு பயப்படுதுங்க. அதுக்கு அந்த மீன்ல ஒரு மீன் என்ன சொன்னா, கண்டிப்பா நீரை இறைக்க யாரும் வரமாட்டாங்க. எப்பவும் போல. யாரும் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க அப்படின்னு தைரியம் சொல்லுதுங்க. எல்லா மீன்களும் தைரியமா இருங்க. அதே மாரி யாருமே வரலங்க. உடனே இந்த மீன் சொன்னதெல்லாம் பலிக்குது. கண்டிப்பா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்குதுங்க. அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, இந்த வயல்காரர் 3 மான்களும் சொல்றத கேட்கல. கடைசியா நம்மளே களத்துல இறங்கலாம். நீரை இறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர இறைக்க போறாங்க. அப்ப அந்த மீன் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா நீரை இறைச்சிருவாரு. இந்த குளத்துல இருந்து எல்லாரும் ஓடிடுங்க. தப்பிச்சு எப்படியாச்சும் நீந்தி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அதே மாரியே அவரும் நீரை இறைக்கிறாருங்க. அதாவது இந்த கதையிலிருந்து அந்த மீனுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? அவன் அடுத்தவன் உழைப்ப நம்பும்போது கண்டிப்பா நடக்காது. அந்த நிலத்துக்காரன் அவனோட உழைப்ப நம்பும்போது கண்டிப்பா நடக்கும். அவன் உழைப்புல இறங்கும்போது கண்டிப்பா அவர் நீரை இறைப்பாரு அப்படின்றத அந்த மீன் புரிஞ்சுக்கிட்டுங்க. அதே மாரி தான் நம்மளும். நம்ம உழைப்ப எப்பயுமே நம்ம நம்பணுங்க. நம்மள நம்பணும். நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு களத்துல இறங்கணுங்க. யாரையும் நம்பி இறங்கக்கூடாது. இது கண்டிப்பா நடக்காது. நம்ம இறங்கும்போது மட்டும் தான் அந்த செயல் முடிவடையும். அது நிறைவு பெறும் அப்படின்றத இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.